அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது அறுசுவை உணவின் தாத்பரியத்தை பற்றி பார்க்கலாம். நமது உணவில் நாம் 6 சுவைகளை பிரதானமாக வைத்திருக்கின்றோம். இனிப்பு, கசப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு மற்றும் கசப்பு ஆகிய 6 சுவைகள். ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு குணத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. ஒரு இனிப்பை சாப்பிடும் பொழுது நமக்கு மனத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது, ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்டப் ஆகிறது, ஒரு மனதிலே ஒரு எழுச்சி ஏற்படுகின்றது. அதனால் இனிப்பு சுவையை நாம் ஒதுக்கக்கூடாது, இனிப்பு சுவையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சர்க்கரை வியாதி இருக்குது, இனிப்பு சுவை நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. இனிப்பு சுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை நாம் வேறு ஒரு வாய் சர்க்கரையாக எடுத்துக்கொள்ளலாம், அல்லது ஒரு டீஸ்பூன் தேனாக எடுத்துக்கொள்ளலாம், அல்லது கொஞ்சம் கற்கண்டை வாயிலை போட்டு சப்பி சாப்பிடலாம். இவ்வாறு நமது சுவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணத்தை கொடுக்கக்கூடியது. கசப்பு சுவையை குறைத்து கொள்ள வேண்டும். கசப்பு சுவை விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு என்று சொல்வார்கள். கசப்பு சுவை மருத்துவ குணமுடையது. அது பூச்சிகளை கொல்லும், உடலில் இருக்கும் அசுத்தங்களை சுத்தம் செய்யும். அதனால் அதை கம்மியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மருந்தை போல் எடுத்துக்கொள்ள வேண்டும். உவர்ப்பும் கொஞ்சமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கார்ப்பு சுவை சாப்பிட்டால் வீரியம் அதிகமாக இருக்கும். மனதிலே கொஞ்சம் வீரியம் வரும், தைரியம் வரும். அதேபோல் துவர்ப்பு சுவை சாப்பிட்டால் மனதிலே கொஞ்சம் டிப்ரெஷன் எல்லாம் குறையும், இம்யூனிட்டி அதிகமாகும், நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகும். அதேபோல் ஒவ்வொரு சுவைக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கின்றது. அதை அறிந்து நாம் உட்கொள்ள வேண்டும். சர்க்கரை வியாதி இருக்கின்றது என்பதற்காக நாம் கசப்பு சுவையை மட்டும் சாப்பிட்டு கொண்டிருந்தால் நமக்கு பார்ப்பதெல்லாம் வெறுப்பாகி வாழ்க்கையை வெறுத்து போய்விடும். யாரை பார்த்தாலும் ஒரு எரிச்சல், ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல் ஏற்படும். அதனால் கசப்பு சுவையை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். இனிப்பு சுவையை நாம் தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை பலவிதமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல் அறுசுவையும் நமது உணவிலே இருக்க வேண்டும். தாய் போய்விட்டால் அறுசுவையும் போய்விடும் என்பார்கள். தாயின் அரவணைப்பிலே அறுசுவையும் சாப்பிட்டு நாம் மகிழ்ச்சியோடு வாழ்வோம் என்று நான் கூறிக்கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.